ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சொந்த வீடு வேணும், ஒரு சொந்த வாகனம் தேவைப்படுது. இப்போ இங்க என்னால ஒரு கார் இல்லாம இருக்க முடியாது. ஆனா என்னால சிங்கப்பூர்ல என்னால கார் இல்லாம இருக்க முடியுது. ஸோ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் பிரைசஸ்லாம் ஒரு கட்டுப்படி ஆகாத அளவுக்கு சிங்கப்பூர்ல எங்கிட்ட கார் கிடையாது. ஆனா எனக்கு 60 வயசு ஆச்சு, என்னால வெயிட் எல்லாம் தூக்க முடியாது. ஆனா நான் என் வீட்டுல இருந்து மெட்ரோ போற வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ஸ்மூத்தா இருக்கும். அந்த ஒரு சூட்கேஸ்ல வீல் இருக்கும், அதை அப்படியே ரோல் பண்ணிக்கினே போயிடலாம். ஸோ நான் எங்கேயே வெயிட் தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ இருக்கும். ஆனா வீட்டுல இருந்து மெட்ரோவுக்கு என்ன மாதிரி ஒரு வயசான ஆளு ஒரு சூட்கேஸ் தூக்கின்னு போக முடியாது, ஏன்னா பிளாட்ஃபார்ம் சரியில்லை. ரெண்டாவது உங்க ரோல்ஸ் ராய்ஸ் நிறுத்த அங்க இடமும் இல்லை. ஆமா, ரெண்டு பிரச்சனை இருக்கு. டூ வீலர் அது ஒரு மினிமம் இது இருக்கும்போது அப்போ என்ன, இது எல்லாமே ஒரு அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்னும் போது அவங்க லோனில் தான் போய் ஆகணும். அப்போ லோனில் போகும்போது அது பியர் ப்ரெஷர் வேறு. நம்ம நண்பர் காரில் போகிறான்னா நம்ம இப்படி பைக்கில் போகலாம், நம்மளும் கார் வாங்கணும். டெப்ட் ட்ராப் அப்படின்றது இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு அரசாங்கம் தான் இதெல்லாம் ஸ்டெப் இன் பண்ணி ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வந்து, ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு வேணாலும் நம்மளால் நம்ம சொந்தமாக கார் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, டூ வீலர் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கொண்டு இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது அதாவது அங்கே வேணா ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க காரில் போவாங்க, வசதி இல்லாதவங்க எல்லாருமே பஸ்ஸில் காரில் டாக்ஸ் அதிகம். பைக் வச்சு கார் வச்சிருக்கவங்க டாக்ஸ் அதிகம். ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் ஒன்லி ரியலி ரிச் கேன் ஹேவ். ஆக்சுவலா என்ன ஒரு சேயிங் மாதிரி கூட ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ரிச் கண்ட்ரியோட அடையாளங்கிறது எல்லாரும் கார் வைத்திருப்பதில்ல, எல்லாரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றது தான் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அந்த இடத்தை நோக்கி நம்ம நகர்வதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்னு எனக்கு ஒரு ஜெனரேஷன் ஆகும். என்விரான்மெண்ட் கான்ஷியஸாக இருக்கணும், நீங்கள் பெட்ரோல் வண்டி ஓட்டாதீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டுங்கன்றாங்க. நீங்கள் ஒரு கார் வாங்க போனீங்கன்னா பெட்ரோல் வண்டி 10 லட்சம்னா அதே வண்டி எலக்ட்ரிக்கில் வந்ததுன்னா 15 லட்சம் ஆகுது. அப்போ ஒரு சாதாரண மனிதன் என்னென்ன பண்ணுவான், எதுக்கு 5 லட்சம் அதிகமாக கொடுத்து வாங்கணும்? நம்ம அந்த 10 லட்சத்துக்கு இந்த பெட்ரோல் வண்டி வாங்கிட்டு அந்த மீதி 5 லட்ச ரூபாய் நம்ம பேங்க்கில் போட்டோம்னா மாதத்துக்கு ஒரு 3000 4000 வட்டி வரும். ஏன்னா மாதத்துக்கு பெட்ரோலே 1000 ரூபாய் தான் செலவு பண்ணுறேன், அப்போ நான் எதுக்கு ஈவி போகணும் அப்படின்ற ஒரு இது வருது. இல்லை அதான் இந்த விஷயங்கள் தான் மாற வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதோட ஸ்கேல் ஆஃப் எக்கானமி சம்மந்தப்பட்ட, எக்கானமி ஆஃப் ஸ்கேல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. நாளைக்கு எந்த மாதிரியான வடிவங்கள் எடுக்கும் அப்படிங்கிறது, அதாவது முதல்ல நமக்கு ஒரு அப்ரோச் இருக்கணும். நாம் எந்த அளவுக்கு க்ரீன் எனர்ஜி அல்லது ப்ரோ என்விரான்மெண்டல் ப்ரோ எக்காலஜிக்கல் விஷயங்களை நாம் பயன்படுத்த போகிறோம்னு தொடங்குறோமோ 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் அது பலன் கொடுக்கும். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா கோபி, இதுக்குண்டான R&Dயும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் தமிழ்நாட்டில் நம்ம வளர்க்கணும். அதுதான் நமக்கு தேவை. அதனோட பெரிய ப்ராப்ளம். நம்ம வெறும் கன்சூமரா இருந்தா பத்தாது. ஓகேங்களா? கன்சூமரா மட்டும் இல்ல, அவுட் சோர்சிங் ப்ரொவைடரா மட்டும் இருந்தா பத்தாது. நாம கிரியேட் பண்ணணும். நாம உருவாக்கணும். ரெண்டு லாஸ், ஒன்னு கன்சூமரா இருக்குது, இன்னொன்னு அவுட் சோர்சிங் ப்ரொவைடரா இருக்கு. லட்சுமி, ஒரு பக்கம் அரசாங்கத்துடைய பொருளாதாரம் குறித்த பார்வைகள் மாறணும். ஏன்னா புதிய பொருளாதாரம், நியூ ஏஜ் எக்கானமி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கப்ப அப்படிங்கிற சில விஷயங்கள் பேசுறோம். இதுல நம்முடைய பிளே புக்னு ஒன்று இருக்குது, ஒரு மிடில் கிளாஸ்க்குன்னு ஒரு பிளே புக் இருக்குது. சேஃபாக இரு, நல்லா படி, ஒரு நல்ல சேஃபான வேலைக்கு போய் ரிஸ்க் எடுக்காத. இந்த மாதிரியான நம்முடைய பிளே புக் இப்போ மாறிட்டு இருக்க, டிஸ்ரப்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதார காலகட்டத்தில் ஒத்து வரும்னு நினைக்கிறீங்களா? இஸ் இட் ரெலவெண்ட் ஈவன் டுடே? ஆமாம், அது இன்றைக்கும் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சங்கடங்கள் இருக்கும். தப்பாக போயிடுமா? நீங்கள் மிடில் கிளாஸ் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு படி கிராஜுவேஷன், அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு ரொம்ப பெரிய எய்மில் போகிற ஆட்கள் ரொம்ப குறைவு. அந்த டிஸ்ரப்ஷன்ஸ் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த ரிஸ்க் டேக்கிங்கை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் இருக்க இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் அதை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.